நோட்புக் படிக்கிறா. எஸ் சார் தரேன் சார். ஓகே ரைட், படிப்போம் நாங்க. ஃப்ரீயாகும். என்ன படிப்போம்? சொல்லுங்க பிள்ளை. என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்க படிச்சதுல? சொல்லுங்க பாப்போம் கொஞ்சம். சார் அஸ்மிதா செல்வம். ஓகே. போர்த்துக்கு ஏர் எத்தனை ஓகே ரஷ்மிதா சொல்லுங்க ரஷ்மிதா. ஓகே ஓகே. குட் ஈவினிங். போர்த்துகேயர் எத்தனையாம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்தனர்? 1498ஆம் ஆண்டு. போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்த ஆண்டை தருக. 1505. பிரித்தானியர் இந்தியாவுக்கு வந்த ஆண்டை தருக. 1658. பிரித்தானியரது கவனம் இலங்கை மீது திரும்பியதற்கான காரணங்கள் 3. இலங்கையின் அமைவிட முக்கியத்துவம், திருகோணமலை துறைமுகத்தின் முக்கியத்துவம், வர்த்தக நடவடிக்கைகளில் இலங்கை பெற்றிருந்த முக்கியத்துவம். எத்தனையாம் நூற்றாண்டு ஒல்லாந்தர் இலங்கைக்கு வந்தனர்? 17ஆம் நூற்றாண்டே. இலங்கையின் அமைவிடம் பிரித்தானியருக்கு முக்கியத்துவமானதில் செல்வாக்கு செலுத்தும் 2 காரணிகள் தருக. இலங்கையின் அமைவிடம் இந்தியாவின் பாதுகாப்புக்கு மட்டுமன்றி இந்து சமுத்திர கடலாதிக்கத்தை மேற்கொள்வதற்கும் முக்கியமாக இருந்தமை. மேலைத்தேய மற்றும் ஈழத்தேய பாதையின் மத்திய நிலையமாக இலங்கை அமைந்திருந்தமை. ஆங்கிலேயருக்கு திருகோணமலை துறைமுகம் முக்கியத்துவமாவதற்கு செல்வாக்கு செலுத்தும் காரணங்கள் தருக. வங்காள விரிகுடாவையும் தென்கிழக்கு ஆசியாவையும் நோக்கி அமைந்த இயற்கை துறைமுகமாக அது இருந்தமை. நாட்டின் உட்பகுதியை நோக்கி நீண்ட அமைந்துள்ள இயற்கை துறைமுகமானபடியால் ஆபத்தான சூறாவளிகளிலிருந்து கப்பலை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாய் இருந்தமை. ஆங்கிலேயருக்கு வர்த்தக நடவடிக்கைகளில் இலங்கையின் முக்கியத்துவத்தை தருக. மிகவும் உயர்தரமான கறுவாவையும் மிளகு, கராம்பு, ஏலம், சாதிக்காய் போன்ற வாசனை திரவியங்களை கொண்டிருந்தமை. வாசனை திரவியங்களை தவிர யானை, முத்து, மாணிக்கம் போன்ற முக்கிய வர்த்தக பொருட்கள் காணப்பட்டமை. பிரித்தானியருக்கும் கண்டி மன்னர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற தூது தொடர்புகள் எவை? 1762ஆம் ஆண்டு ஜோன் பைபர்ஸ் கீர்த்தி ராஜசிங்க மன்னனின் சந்தித்தமை. 1782 ஹியூபோய்ட் ராஜாதி ராஜசிங்கன் மன்னனை சந்தித்தமை. 1795 ராபர்ட் அண்ட் ரோஸ் ராஜாதி ராஜசிங்கன் மன்னனை சந்தித்தமை. பிரான்ஸ் ஒல்லாந்தை ஆக்கிரமித்த போது இங்கிலாந்துக்கு தப்பிய ஒல்லாந்து இளவரசன் யார்? 5ஆம் வில்லியம். பிரித்தானியர் அச்சம் கொண்டனர். ஒல்லாந்தில் பிரான்சிய ஆட்சி உருவானமையால் ஒல்லாந்தர் வசமிருந்த கரையோர பிரதேசங்கள் பிரான்சியர் வசமாகிவிடும் என்று. கியூ கடிதம் என்றால் என்ன? கியூ மாளிகையிலிருந்து எழுதப்பட்டதாகும். கியூ கடிதம் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது? ஒல்லாந்து ஆளுநரான பன் எங்கல் பெக். ஆங்கிலேயர் எத்தனையாம் ஆண்டு திருகோணமலையில் உள்ள பெட்ரிக் கோட்டையை கைப்பற்றினர்? 1795 ஆகஸ்ட் மாதம் 26ஆம் திகதி. ஆங்கிலேயர் கைப்பற்றிய ஏனைய கோட்டைகளை குறிப்பிடுக. யாழ்ப்பாணம், மன்னார், கட்பிட்டி, கொழும்பு. ஒல்லாந்தர் வசமிருந்த அகல கரையோர பிரதேசம் எத்தனையாம் ஆண்டு ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியின் 1796 பிப்ரவரி மாதம். பிரித்தானியர் கண்டியை கைப்பற்ற எடுத்த காலப்பகுதி 1796 தொடக்கம் 1815. அவர்கள் கண்டியை கைப்பற்றிக் கொள்ளும் வரை கரையோர பிரதேசங்களில் நிலவிய பிரித்தானியரின் ஆட்சியின் முக்கிய சந்தர்ப்பங்களை தருக. 1796 தொடக்கம் 1798 வரை கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியின் நிர்வாகம். 1798 1802 வரை இரட்டை ஆட்சி. 1802 தொடக்கம் முடிக்குரிய குடியேற்ற நாட்டு ஆட்சி. சென்னையிலிருந்து வரவழைக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? அவுமில்தார்கள். ஆட்சியாளர்களுக்கு எதிராக கலகம் ஒன்றை கொண்ட ஆண்டு எது? 1797ஆம் ஆண்டு. ஓகே சார். ஓகே ரஷ்மிதா. அபினா நீங்க என்ன சொல்ல போறீங்க? கேள்வியோட சொல்லவா? சொல்லுங்க. ஒல்லாந்தரால் கருவா பயிரிடப்பட்ட பிரதேசங்கள் அவை?
கொழும்பு, களுத்துறை, அளுத்கம, மாத்தறை. போர்த்துகேயர் ஒல்லாந்தர் காலத்தில் செய்யப்பட்ட கருவா விட்டரை சேகரித்த திணைக்களம் எது? மகாபத்தே திணைக்களம். போர்த்துகேயர் காலத்தில் காணி உரிமை வரி தொடர்பாக பதிவேட்டுக்கு வழங்கிய பெயர் யாது? தோம்பு. ஒல்லாந்தரால் தயாரிக்கப்பட்ட தோம்பு வகைகள் எவை? குடும்பம் தொடர்பான தோம்பு, பாடசாலை தொடர்பான தோம்பு, காணி தொடர்பான தோம்பு. குடும்பம் தொடர்பான தோம்பில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் எவை? கிராமங்களில் வாழும் குடும்பங்களின் விவரம். காணி தோம்பில் உள்ளடக்கப்பட்டிருந்த விடயங்கள் எவை? கிராமங்களில் உள்ள குடும்பங்களுக்கு சொந்தமான காணிகளின் விவரம், பயிர் வகைகள், சங்கத்துக்கு வரவேண்டிய வரி. பாடசாலை தோம்பில் அடங்கியிருந்த விடயங்கள் எவை? கிராமத்தில் உள்ள பெற்றோர்களின் பெயர்கள், பிள்ளைகளின் பிறந்த திகதி, பாடசாலையை விட்டு விலகிய திகதி, வேறு கிராமங்களுக்கு குடிபெயர்ந்து சென்ற திகதி. ஒல்லாந்தர்களால் பயிர்நிலமாக மாற்றப்பட்ட சதுப்பு நிலம் எது? முத்துராஜவெல. ஒல்லாந்தர்களால் யாழ்ப்பாண பிரதேசத்தில் பயிரிடப்பட்ட பயிர் எது? புகையிலை. ஒல்லாந்தர்களால் கொழும்பு பிரதேசத்தில் புனரமைக்கப்பட்ட கால்வாய் எது? கமில்டன் கால்வாய். ஒல்லாந்தர்களினால் இலங்கைக்கு அறிமுகம் செய்யப்பட்ட மதம் எது? புரட்டஸ்தாந்து. ஒல்லாந்தர்கள் புரட்டஸ்தாந்து மதத்தை பரப்புவதற்காக செய்த நடவடிக்கைகள் எவை? கட்டாய கல்வியை ஒரு ஊடகமாக பயன்படுத்தி தமது மதத்தை பிரச்சாரம் செய்தமை. பாடசாலை கலைத்திட்டங்களில் புரட்டஸ்தாந்து மதத்திற்கு பிரதான இடம் வகிக்கப்பட்டமை. கரையோர பிரதேசங்களில் கிறிஸ்தவ தேவாலயங்களை நிறுவியமை. ஒல்லாந்தர்கள் தமது ஆட்சி காலத்தில் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்த பொருட்கள் எவை? நெல், புடைவை. ஒல்லாந்தர்கள் தமது சமயத்தை பரப்ப நிறுவிய விசேட நிறுவனம் எது? இஸ்கோல். இலங்கைக்கு முதலில் அச்சு எந்திரத்தை அறிமுகம் செய்த ஐரோப்பியர் யார்? ஒல்லாந்தர். ஒல்லாந்த ஆட்சியினால் இலங்கையில் ஏற்பட்ட சமூக பண்பாட்டு தாக்கங்கள் எவை? ரோம கட்டடக்கலையை பின்பற்றி விராந்தை, மேல்மாடி, தூண்கள், உயர்ந்த கூரை என்பவற்றை கொண்ட வீடுகள் அமைத்தல், பலவிதமான உணவு வகைகளை அறிமுகமாகுதல். உதாரணம் கேக், அச்சாறு, கொக்கீஸ். நீதிமன்ற முறை அறிமுகம் ஆகுதல். இந்நாட்டு சமுதாயத்தில் பரங்கியர் என்ற இனம் தோற்றம் பெறுதல். ஓகே ஒபினா, போதும். ஐடின் அஹமட் லாஸ்ட் வீக் இருந்தீங்களா? இல்ல சார், நான் கொஞ்சம் கிளாஸுக்கு வரல சார். அதான் ரொம்ப நாள் ஆள் இல்லை, ஏன் காரணம்? இல்ல சார், இன்னொரு கிளாஸ் செஞ்சு கொண்டு இருந்தேன். அது வந்து டைம் கொஞ்சம் சிக்கலாயிடுச்சு. அதனால வரலையோ? அந்த டைம் சேஞ்ச் பண்ணிக்கலாமே. இல்ல சார், நீங்க இப்ப ரொம்ப அந்த கிளாஸ் இல்ல. சரி, தொடர்ந்து வாங்க. நீங்க கிரேட் 9 கொண்டீங்க. ஓகே, சொல்லுங்க ஐடின், என்ன சொல்ல போறீங்க? ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து கொஞ்சம் கேள்வி எடுத்து. ஓகே. ஒல்லாந்தர்கள் மற்றும் கண்டிமன்னர்கள் மேற்கொண்ட தூது பயணங்களின் போது பரிமாறிக்கொண்ட பரிசல்களை தருக. ஒல்லாந்த தூதுவர் மன்னனுக்கு வழங்கிய பரிசில்கள்: போர்த்துகேயரிடமிருந்து கைப்பற்றிய கொடி 2 குதிரைகள், பாரசீக ஈட்டி வில்லு 2 சோழி, சந்தனைக்கட்டை, பாரசீக செம்மறியாடுகள் 2 ஏனைய சில மிருகங்களும். மன்னன் ஒல்லாந்தருக்கு வழங்கிய பரிசில்கள்: தங்கச்சங்கிலி, மோதிரம், தங்கப்பாதணி. குண்டசாலை இளவரசன் எனப்பட்ட மன்னன் யார்? வீரபராக்கிரம நரேந்திர சிங்கன். இலங்கையின் இறுதி சிங்கள மன்னன் யார்? வீரபராக்கிரம நரேந்திர சிங்கன். இலங்கையின் முதல் நாயக்க மன்னன் யார்? ஸ்ரீ விஜயராஜசிங்கன். ஸ்ரீ விஜயராஜசிங்கனுக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த கண்டி ராச்சிய மன்னன் யார்? கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன். கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் வீழ்ச்சி பெற்றிருந்த பௌத்த சமயத்தை வளர்ச்சியுற செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிக்கு யார்? வெளிவிட்ட ஸ்ரீ சரணங்கர தேரர். ஒல்லாந்தரிடமிருந்து கப்பல்களை பெற்று உபசம்பதா பிக்குகளை அழைத்து வருவதற்கு சிய தேசத்திற்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பிய மன்னன் யார்? கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன். 1753ஆம் ஆண்டு இலங்கையில் உபசம்பதா விழாவை நடத்துவதற்காக வருகை தந்த தலைவர் யார்? உபாலி தேரர் தலைமையில். இலங்கையில் சீயம் நிக்காயம் எந்த மன்னனது காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது? கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன். இலங்கைக்கு வந்த முதல் ஆங்கிலேய தூதுவர் யார்? அவர் எத்தனையாம் ஆண்டு இலங்கைக்கு வந்தார்? ஜோன் பைப்பர் 1762ஆம் ஆண்டில். ஒல்லாந்தர்கள் கல்வி நடவடிக்கைகள் பற்றி 5 விடயங்களை தருக.
ஒல்லாந்தர் தமது சமயத்தை பரப்புவதற்கு இஸ்கோல் எனும் விசேட நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்தனர். பல கிராமங்களுக்கு ஒரு பாடசாலையை நிறுவி அப்பிரதேசத்தின் பிள்ளைகளை அப்பாடசாலைக்கு வரும்படி கட்டாயப்படுத்தினர். பிள்ளைகளின் தாய்மொழியில் கல்வி கற்பிக்கப்படல், முறையான பரீட்சை முறை ஆரம்பிக்கப்படல், புரட்டஸ்தாந்த சமயத்திற்கு பாடசாலை கலைக்கட்டத்தில் பிரதான இடம் அளிக்கப்பட்டது. ஓகே, ரைட். சரி, இன்னைக்கு நாங்க அடுத்த விஷயம் படிக்க போறோம். 2வது பாடம் போயிட்டோம். முதல் பாடத்துல 2 பேர் விளங்கப்படுத்தியிருக்கிறீங்க. முதலாம் பாடத்தையும் விளங்கப்படுத்தியிருந்தாங்க ரஷ்மிதா. நாங்க இதுல கடந்த வாரம் படிச்ச விஷயம் 1803ஆம் ஆண்டு இளங்கண்டி மீதான படையெடுப்பு படிச்சிருந்தோம். இரட்டையாட்சிக்கு முதல்ல முடிக்குரிய நாடாகுதல், இந்த விடயங்கள் 1797 கரையோர கிளர்ச்சி சம்பந்தமா விளங்கப்படுத்தினேன். அதுக்கப்புறம் ஜான் டொய்லியினுடைய செயற்பாடுகள், அதுக்கப்புறம் கண்டி ராசதானியில காணப்பட்ட அதிகார போட்டி, இதையும் நாங்கள் அன்னைக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்தியிருந்தேன். கண்டி ராசதானில எப்படி அந்த அதிகாரம் வந்தது, யார் யாருக்கு பிரச்சனை வந்தது, அரசனுக்கும் பிரதானிகளுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டதுக்கு என்ன காரணம், அரசனுக்கும் பௌத்த குருமாருக்கும் இடையில முரண்பாடு வந்ததுக்கு காரணம், அரசனுக்கும் மக்களுக்கும் இடையில முரண்பாடு வந்ததுக்கான காரணம், கடைசியாக கண்டி ராசதானி பிரித்தானியர் வசமாதல் அப்படிங்கிறதும் அன்னைக்கு நான் விளங்கப்படுத்தியிருந்தேன். இதுதான் யார் கைது செய்யப்பட்ட விக்ரம் ராஜசிங்கன் கைது செய்யப்பட்ட காட்சி. விக்ரம் ராஜசிங்கனை கைது செய்தவர்கள் கண்டி சிங்களவர்கள் தான் கண்டுபிடிச்சு கைது செஞ்சாங்க. அவர் தாக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அவருடைய மனைவி ரங்கம்மாவுடைய காது அறுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. அந்த ரத்தம் படிந்த சாரி நூதன சாலையில் இன்றும் இருக்கிறதாக ஒரு கதை இருக்கிறது. நான் பார்த்ததில்லை, அப்படி கதை ஒன்று இருக்குது. அப்ப அதுக்கு பிறகு ஜான் டொய்லிக்கு தகவல் வழங்கப்பட்டது. காதுல தோடு இருந்திருக்குதுன்னு வெட்டினதாக சொல்லப்படுகிறது. அப்படி கதை ஒன்று இருக்குது. அப்ப அவங்க அதுக்கு பிறகு ஜான் டொய்லிக்கு தகவல் அனுப்பிட்டாங்க, விக்ரம் ராஜசிங்க மன்னனை கைது பண்ணியாச்சுன்னு சொல்லி. ஜான் டொய்லி உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்து வந்து அவருக்கு தகுந்த மரியாதை அளித்து அவரை கொழும்புக்கு கொண்டு சென்று கொழும்புல இருந்து வேலூருக்கு நாடு கடத்தினாங்க. வேலூர்ல வைத்தவர் இறந்து விட்டார். இன்றைக்கும் அவருடைய குருபூசை தினம் ஒன்று கொண்டாடுறாங்க, வழிபடுறாங்க இந்தியாவில். அதுக்கப்புறம் அவர் சம்பந்தமான படம் ஒன்று எடுக்கப்பட்டது கடந்த வருடம். சிங்களம், ஆங்கிலம், தமிழ் நினைக்கிறேன், இந்த 3 மொழிகள்லையும் அந்த படம் ஒன்று வெளியிடப்பட்டது. இலங்கையிலையும் இந்தியாவில் எடுத்து அது இலங்கையில வெளியிட்டாங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறு, இலங்கையில் அவருடைய ஆட்சி, சிறந்த ஒரு ஆட்சி இருந்தது. விக்ரம் ராஜசிங்கனுடைய ஆட்சியும் சிறந்ததாக இருந்தது. ஆனா பிறகு அவருடைய அந்த அனுபவமின்மை ஒன்று, அடுத்தது பிரதானிகளுடைய செயற்பாடுகள், மன்னனுக்கு எதிராக செய்யப்பட்ட சூழ்ச்சி, அதனால மன்னன் விரக்தி அடைந்தது, அப்படியான பல்வேறு காரணங்கள், ஆங்கிலேயருடைய தந்திரம், ஜான் டொய்லி குறிப்பாக, இதனால தான் விக்ரம் ராஜசிங்கன் கொடூரமானவனாக நடந்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. இல்லைன்னா அவர் சிறந்த ஒரு ஆட்சியாளனாக இருந்தார். அப்ப அந்த விடயங்கள்ல உங்களுக்கு நான் அன்னைக்கு படிப்பிச்சதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததா? அரசி ரங்கம்மா இவங்கதான் சரியா. விக்ரம் ராஜசிங்கனுக்கு 3 மனைவிகள்னு சொல்லப்படுகிறது. 2 ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டாங்க விக்ரம் ராஜசிங்கனோட, ஒருவர் மட்டும் இங்க விட்டுட்டு போனதாகவும், அவங்க பிறகு அந்த உங்களுக்கு தெரியுமா, இந்த இடம் இருக்குது, யானைகள் சரணாலயம் பின்னவலை இருக்குதானே, பின்னவலைக்கு முதல்ல போற வழியில அந்த கொழும்பு போற வழியில கிட்டத்துல பெரதனியை தாண்டி ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. நிறைய பேர் போயிருக்க மாட்டீங்க அதுக்கு. எனக்கு நானும் அண்மையில போன வருடம், அதுக்கு முதல் வருடம் கேள்விப்பட்டு பாடசாலையிலிருந்து போன இடம் ஒன்று இருக்குது. அங்க அந்த பேரையும் மறந்துட்டேன். ஒரு இடம், ஒரு கம்மான அப்படின்னு சொல்லி அந்த பிரதான காலத்துல இருந்த ஒரு ஆங்கிலேயருக்கு எதிராக இருந்த ஒருவருடைய கதை ஒன்று இருக்கு. அங்க அந்த இடம் அங்க இருக்குது. அங்க அந்த சுற்றுலா பயணிகள் போறாங்க, டிக்கெட் உடைக்கிறாங்க, ஒரு வயல்வெளியா போகணும், ஒரு சின்ன இடம், பின்னவலை போறதுக்கு முதல்ல ரொம்ப முன்னுக்கு போகணும். அங்க அந்த இடத்துல விக்ரம் ராஜசிங்கனுடைய 3வது ஒரு மனைவியினுடைய பரம்பரை தான் அங்க இருந்ததாகவும், அவங்களோட பிள்ளைகள் அங்க ஒரு தேநீர் கடை அந்த காலத்துல இருக்கும் தானே, அந்த மாதிரி கடை வச்சுட்டு அங்க இருந்தாங்க. அந்த நேரம் அங்க இடம்பெற்ற தொடர்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒண்ணு அங்க இருக்குது. அந்த நேரம் அங்க பிடிப்பட்ட ஒருத்தர் தான் இருக்கிறார், ஆங்கிலேயருக்கு எதிரான ஒருத்தர் பிடிப்பட்டிருக்கிறார், கிறிஸ்தவர் ஒருத்தர். அப்படியெல்லாம் நிறைய கதைகள் அங்க போனா அந்த இடத்துல விளங்கப்படுத்துவாங்க. அந்த இடத்துல பேர் எனக்கு மறந்துட்டு, நல்ல பேர் ஒன்று.
ஞாபகம் வந்தா பிறகு சொல்றேன். அப்ப அந்த பரம்பரை இன்னைக்குமே அந்த பக்கத்தில் இருந்ததாக சொல்லப்பட்டது. இந்தியாவுல இந்த விக்ரம் ராஜசிங்கனுடைய பரம்பரை இன்றைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களுடைய அந்த வாரிசுகள் அடுத்த கட்டம் அங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற கதை ஒன்றும் இருக்குது. அப்ப இதுக்கு முதல்ல பார்த்ததுல ஏதாவது உங்களுக்கு கேட்க வேண்டிய விஷயங்கள் கடைசியா நீங்க பார்த்தது இருந்ததா? கண்டி ஒப்பந்தம் நாங்க இன்னைக்கு படிக்கணும். ஏதாவது சந்தேகங்கள் எப்படி உங்களுக்கு கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்ததா? இல்ல சார். இல்லை No sir. இருந்தா கேட்கணும், பயப்பட வேணாம். ஆமா No. Right. கேளுங்க, வெக்கப்படவும் வேணாம், எதுவும் யோசிக்கவும் வேணாம். ஏதாவது விளங்காத ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னா உடனடியாக நீங்க அதை கேளுங்க. விளங்கிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு நாங்க போகணும். இந்த படம் பாத்தீங்கன்னு சொன்னா இது விக்ரம் ராஜசிங்க மன்னன் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு ஆங்கிலேயர் உத்தியோகபூர்வமாக கண்டி ராசதானியை தங்கள் வசப்படுத்தி கொள்றதுக்காக ஒப்பந்தம் ஒன்று கையொப்பமிட்டாங்க. ஏன்னா அவங்க நம்பல, இப்படி சும்மாவே நாங்க மன்னனை பிடிச்சிட்டோம், அதனால கண்டி ராஜதானி எங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறது அவங்க நம்பிக்கை இல்லை. ஆகவே ஒப்பந்தம் ஒன்று செஞ்சாங்க. ஒப்பந்தம் கண்டி ஒப்பந்தம்னு சொல்றது, கண்டி உடன்படிக்கைன்னு சொல்லப்பட்டது. இந்த உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்ட இடம் கண்டி அரச மாளிகை. அதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, மகுள் மடுவன்னு சொல்றது. மகுள் மடுவ தலதா மாளிகைக்கு பக்கத்துல, தலதா மாளிகைக்கு உள்ளுக்கு அந்த மண்டபம் இருக்குது, இப்பயும் இருக்குது. ஒரு சின்ன அரச மண்டபம் ஒன்று இருக்குது, போய் பார்க்கலாம், நீங்க உட்காரலாம், பார்க்கலாம், எல்லாம் செய்யலாம். அந்த இடம் இருக்கு இன்னைக்கு. அப்ப அந்த மண்டபத்துல வச்சுதான் கையொப்பமிடப்பட்டது கண்டி ராசதானி ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு விட்டது அல்லது ஆங்கிலேயர் வசமாகி விட்டது அப்படின்னு சொல்லி அதுல சொல்லப்பட்டது. இப்ப இந்த ஒப்பந்தத்துல கண்டி பிரதானிகள் கையொப்பமிட்டாங்க. பிரித்தானிய அரசன் சார்பாக, மன்னன் சார்பாக ராபர்ட் பிரவுன் இருக்கீங்க, இந்த ஆளுநர், கண்டியை கைப்பற்றிய ஆளுநர் ராபர்ட் பிரவுன் கையொப்பமிட்டார். ஆனா இந்த பிரதானிகள் எல்லாம் ஒரே காலத்துல கையொப்பமிடல, கொஞ்சம் அந்த கைப்பற்றப்பட்டு நீண்ட காலத்துக்கு ஒரு கிழமைக்கு பிறகுதான் அவங்க என்ன செய்யறாங்க, கையொப்பமிடுறாங்க. அப்படின்னா தங்களுடைய சுதந்திரத்தை இழந்து விட்டோம் என்பது அவர்களுக்கு தெரியும். என்னதான் இருந்தாலும் ஒரு மன்னன் இருந்தால் அது நமக்கு செழிப்பு. மன்னன் இல்லைங்கிறது ஒரு பிரச்சனையாகவே தான் அவங்க என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க. சரி பாருங்க, இந்த ஒப்பந்தத்துக்கு கீழே உள்ள படத்தை பாருங்க. அந்த காலத்துல கண்டியர்களுடைய ஆடை இருந்திருக்கும். பிரதானிகள் அந்த பதவிக்கு ஏற்ப அவங்களுடைய ஆடைகள் இருந்தது. இன்னைக்கு சிங்கள திருமணங்கள்ல நீங்க பாப்பீங்கன்னா, அந்த கண்டி திருமணங்கள்ல அவங்க அந்த மணமகன் இப்படியான ஆடைகளை உடுத்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். அந்த படம் எடுப்பாங்க, அந்த நீங்க பார்க்கலாம், அந்த ஷூட்டிங் செய்யற நேரமெல்லாம் அந்த மாதிரி உடுப்புகள் நீங்க லேக்ரவுண்ட் எல்லாம் பார்க்கலாம். இது கண்டியர்களுடைய ஒரு பாரம்பரியமான ஆடை முறை. இன்னைக்கு அது எங்க பார்க்கலாம்னு சொன்னா, தலதா மாளிகையில் நடக்கின்ற பெரகரையில பாருங்க, அந்த தேவட நிலைமைன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி ஆடைகள் உடுத்திட்டு வந்திருப்பாங்க பாருங்க. பழைய கையெழுத்து எல்லாம் போட்டாங்களா சார்? கையெழுத்து போட்டாங்க, அந்த நேரம் கையெழுத்து போட்டாங்க, எழுதுனாங்க. அவங்களோட இந்த 11 புத்தகத்துல அவங்களோட கையொப்பம் இந்த இருக்கு பாருங்க, உங்களோட கையொப்பம் பாருங்க, இதுக்கு எழுத்து கலந்து இருக்கு பாருங்க. தமிழ் எழுத்து மாதிரியும் இருக்குது, சிங்கள எழுத்தும் இருக்குது, ஆங்கிலேயர் எழுத்து பாருங்க என்ன வடிவா இருக்குன்னு பாருங்க. அவங்களோட எழுத்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இவங்க நம்மளாக்கள் எழுத்து அதுதான் அவங்களோட எழுத்து அப்படித்தானே. அந்த காலத்துல நம்ம மக்கள் சிங்களத்துல எழுதுனாங்க, கையொப்பமிட்டாங்க, படிச்சிருந்தாங்க. பிரதானிகள் ஓரளவுக்கு படிச்சிருந்தாங்க. சரி, கல்வி அறிவு கொண்டவர்களாக இருந்தாங்க. இந்த ஐரோப்பால இருந்த பிரபுக்கள் தான் என்ன செஞ்சிருக்கல, படிச்சிருக்கல, கல்வி அறிவு இல்லாதவர்கள். இலங்கையை பொறுத்தவரை அவங்க பரம்பரையாக வந்தவங்க தானே, அவங்க எழுத்து சம்பந்தமான விடயங்களை அவங்க கற்றுதான் இருந்தாங்க. ரைட், இப்ப கண்டி ஒப்பந்தம் சம்பந்தமா படிக்க போறோம். உடன்படிக்கை, கைச்சாத்திடப்படல். நோட்ஸை பார்த்துக்கொள்ளுங்க. புக் வச்சிருக்காக்கள் பாருங்க, புக் இல்லாதாக்கள் பாருங்க. என்ன பாருங்க, நான் புக் ஷேர் பண்ணது உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு கிளாஸ் சொல்லிட்டு பண்ணல, என்ன கிளாஸ்ன்னு தெரியல, பாருங்க. ஸ்ரீ விக்ரம் ராஜசிங்க மன்னன் ஆங்கிலேயர்கள் கை செய்யப்படுவதற்கு பிரபுக்களின் ஒத்துழைப்பு அவர்களுக்கு கிடைத்ததே முக்கியமான காரணம். கண்டியில இருக்கிற பிரபுக்கள் ஆங்கிலேயருக்கு சார்பாக இருந்த நாளத்தான் ஆங்கிலேயரால கண்டி ராஜதானியை கைப்பற்ற முடிந்தது.
ஆங்கிலேயர் அவங்களுக்கு சார்பாக இல்லைன்னா, ஆங்கிலேயருக்கு கண்டி பிரதானிகள் சார்பாக இல்லைன்னா ஒரு நாளும் ஆங்கிலேயரால கண்டியை கைப்பற்ற முடியாது. அதுக்கு நல்ல உதாரணம் தான் போர்த்துகேயராலையும் முடியல கண்டியை கைப்பற்ற, ஒல்லாந்தராலையும் முடியல. 803ஆம் ஆண்டு ஆங்கிலேயராலையும் கைப்பற்ற முடியல, தக்க வச்சுக்க முடியல. ஆனா பிரபுக்கள் சார்பாக இருந்தனால தான் முடிந்தது, இல்லாட்டி இல்ல. இதனால் அவர்களுடன் ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்வதன் மூலம் தாம் பெற்ற வெற்றியை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொண்டனர். ஒத்துழைப்போடத்தான் கண்டியை கைப்பற்றினாங்க. ஆனா ஒப்பந்தம் செய்து எழுத்து மூலமாக நாங்க கைப்பற்றி விட்டோம் என்பதை வாங்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற பிரதானிகள் தன்னை மன்னன் தான் இல்ல கை செய்யப்பட்டார். நீ அங்க இருக்கிற அடுத்த கட்டத்துல இருக்கிறவங்க அரசு அதிகாரிகளாக இருக்கிறவங்க, அரசுல வேலை செஞ்சவங்க பிரதானிகள். அப்ப அவங்களோட கையொப்பத்தை என்ன செய்யறாங்க, அவங்க வாங்குறாங்க. 1815 மார்ச் 2ஆம் தேதி கண்டி அரசு சபையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடுவதற்கு முன்னர் இந்த இடம் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஆங்கிலேய படை வீரன் ஒருவன் சிங்கக்கொடியை கீழிறக்கி ஆங்கிலேயரின் கொடியை ஏற்றுவதை கண்ட வாரிய புலஸ்ரீ சுமங்கல தேரர் துணிவுடன் முன்வந்து ஒப்பந்தம் கைச்சாத்தாக முன்னர் ஆங்கிலேயருக்கு இந்நாட்டின் மீது உரிமை இல்லை என்று கூறிக்கொண்டு ஆங்கிலேயரின் கொடியை இறக்கிவிட்டு சிங்கக்கொடியை மீண்டும் ஏற்றியதாக கூறப்படுகின்றது. கையொப்பமிடுறதுக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. அந்த நேரம் ஆங்கிலேய சிப்பாய் படை வீரன் ஒருவன் சிங்கக்கொடி இறக்கி கீழே போட்டுட்டு ஆங்கில கொடி ஏற்றிட்டார். வாரியப்புல சுமங்கல தேரருக்கு கடும் கோபம். சிறந்த பிக்குமார் அந்த காலத்துல இருந்தாங்க, கல்வியில உச்ச நிலையில இருந்தாங்க. நாட்டுக்காக ஆங்கிலேயரிடம் போரிட்டு இறந்து போன பிக்குமாருக்கு பிறகு இருக்கிறாங்க. வர்றவங்க நீங்க படிப்பீங்க, நான் பேர்கள் சொல்றேன். நிறைய பேர் இருந்தாங்க, பிக்குமார் இருந்தாங்க. அரச சபையில அரசனுக்கு ஆலோசனை செய்வது, அரசர்களாக வர வேண்டியவர்களுக்கு கல்வியை போதிப்பது எல்லாமே பிக்குமாருடைய வேலை. பரம்பரையாக அரசர்கள் காலத்துல கல்வியை போதிப்பவர்கள், நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பவர்கள் எல்லாமே யாரு, பிக்குமார். இன்னைக்கு இது மாறி இருக்கலாம், பண்ட காலத்துல அவங்க தான் செஞ்சுட்டு வந்தாங்க. அப்ப அந்த வாரியப்புல சுமங்கல தேரருங்கிற பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டி ஒப்பந்தம் கையொப்பமிடுவதற்கு முன்னர் ஆங்கிலேய சிப்பாய் ஒருவன், சிப்பாயின்னு சொல்றது ராணுவ வீரன் ஒருவன், சிங்கக்கொடியை இறக்கி ஆங்கில கொடியை ஏற்றிய போது கோபம் கொண்ட வாரியப்புல ஸ்ரீ சுமங்கல தேரர் முன் சென்று பாய்ந்து சென்று சிங்கக்கொடியை ஏற்றி ஆங்கில கொடியை கீழே போட்டதாக சொல்லப்படுது. அந்த நேரம் சார் கெப்படிபுல திசாவையும் கெப்படிபுல நிலைமையும் ரெண்டு உண்டோ சார்? ரெண்டு மூன்று. அடுத்து நாங்க அவர் தான் படிக்க வேண்டியிருக்குது. 2 பேரும் ஒருத்தர் தான். சரி, அப்ப இந்த இந்த வாரியப்புல சுமங்கல தேரர் அடிக்க போனதாகவும் அந்த சிப்பாய், ஆங்கில சிப்பாய் அடிக்க போன நேரம் ஜோன் டொய்லி தலையிட்டு அதை தடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி எல்லாம் இருக்குது. இந்த கேள்வி வரலாம். மார்ச் 2ஆம் தேதி கையொப்பமிடப்பட்ட ஒப்பந்தத்தில் பிரித்தானியாவின் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்துருக்கேன். 3 பேர் தான் பேசுனீங்க இன்னைக்கு, 4 பேர், சரி 3 பேர் இல்லையா? எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு, நீங்க பேசலாம். எல்லாத்துக்கும் சான்ஸ் கொடுத்துருக்கேன். இவங்க தான் பேசணும்னு நான் சொன்னது இல்லை. நீங்க படிச்சுட்டு வாங்க, படிச்சுட்டு வந்து விளங்கப்படுத்துங்கன்னு தான் நான் சொன்னேன். நோட்ஸ் வாசிக்க உங்களுக்கு அனுமதி இல்லை. நோட்ஸை புக்கை பார்த்து நீங்க வாசிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. நீங்க படிச்சுட்டு வந்த ஒரு சிறிய விஷயம் வந்தாலும் அது நீங்களா முன் இதை சொன்னால் போதும். இப்ப கேள்வி விட சொல்றீங்க, ஓகே, முதல் பாடத்துல சொல்றீங்க, 2ஆம் பாடம் சொல்றீங்க, பரவாயில்ல, ஞாபகம் படுத்ததானே. இதை நீங்க எல்லாரும் கேட்கணும். இப்ப எல்லாரும் சொல்றதுனால எனக்கு பிரச்சனை இல்லை, ஒரு கிளாஸ் முடியும், அவ்வளவுதான். அது பரவாயில்ல. நீங்க தான் விடைய சொல்லும் போது அது என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு மீண்டும் ஞாபகம் வரும். இங்க பாருங்க, மார்ச் 2ஆம் தேதி கையொப்பமிடப்பட்ட ஒப்பந்தத்தில் பிரித்தானியாவின் 3ஆம் ஜார்ஜ் மன்னனுக்கு பதிலாக ஆளுநர் ராபர்ட் பிரவுன்ட்ரிக்கும் கண்டியினர் சார்பாக பிரதானிகளும் கையொப்பமிட்டனர். அது கண்டி ஒப்பந்தம் எனப்படுகின்றது. பிரதானிகளுள் சிலர் மார்ச் 10ஆம் தேதி ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டதாக டொய்லியின் தினக்குறிப்பேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரே நாள்ல பிரதானிகள் கையொப்பமிடல. மார்ச் 10 இது ஒப்பந்தம் செய்தது மார்ச் 2ஆம் தேதி. ஆனா சில பிரதானிகள் மார்ச் 10ஆம் தேதி தான் நினைச்சிருக்காங்க, கையொப்பம் இட்டிருக்காங்க. அப்ப அவங்க என்ன செய்யல, ஆங்கிலேயருக்கு கையொப்பம் விட்டு கண்டியை வழங்குவதை அவங்க என்ன செய்யல, கண்டி ராஜதானியை வழங்குவதை அவர்கள் விரும்பல. ஆனா வேறு வழி இல்லாமல் 10ஆம் தேதி அவங்க கையொப்பம் இட்டிருக்கிறாங்க. இவ்வொப்பந்தம் 12 உறுப்புரைகளை கொண்டிருந்தது.
12 வாசகம் அதுல இருக்கு. 12 விடயங்கள் அந்த ஒப்பந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஒப்பந்தம் செய்யற நேரம் சில விஷயங்களை சொல்லுவாங்க, சொல்லித்தான் கையொப்பமிடுவாங்க. அதுல அதே மாதிரி கண்டி ஒப்பந்தத்தில் 12 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 12 விடயங்களையும் வாசித்தான் என்ன செய்யணும்? கையொப்பம் இடணும். கையொப்பம் இட்டுட்டால் அதுல நாங்க ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். ரைட்? இந்த பந்தியை பார்த்துக்கொள்ளுங்க நல்லா. அப்படியே இருங்க, பாருங்க பிள்ளைங்க. பாத்துட்டீங்களா ஒப்பந்தங்களை? 12 ஒப்பந்தம் இருக்கு. இதுல ஒரு சில விடயங்கள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கும். இதுதான் அந்த கண்டி மக்குள் மடுவு அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த அரச சபை. அரச மாளிகை அல்ல, அரச சபை. இதுலதான் அந்த காலத்துல அரசன் முன்னுக்கு அரசன் இருப்பார், அதிகாரிகள் இருப்பாங்க, அதாவது பிரதானிகள் இருப்பாங்க. அரசு சார்ந்த விடயங்களை எல்லாம் கலந்து ஆலோசித்து தீர்மானம் எடுக்கின்ற இடம் இந்த அரச சபை. இதுக்குதான் மகுள் மடுவன்னு சொல்றது. இன்னைக்கும் அது அப்படியே இருக்குது. அதுல ரிப்பேரிங் எல்லாம் செஞ்சு அதே மாதிரி. இலங்கையின் தேசிய கொடி வந்து எத்தனையாம் ஆண்டு வந்து உருவாக்கம் பெற்றது, நிர்மாணம்? இலங்கையில தேசிய கொடி வந்தது இலங்கை சுதந்திரம் அடைகிறதுக்கு முதல்ல இருந்தது. அந்த தேசிய கொடியை உருவாக்குற நேரம் ஆண்ட்ரீஸ் ஒல்கோட் தேசிய சமய மறுமலர்ச்சியில பௌத்த சமயத்துக்கு சேவை செய்யறதுக்கு வந்த அமெரிக்கரான ஹால்கோட் அவருடைய காலத்துல அது என்ன செய்யப்பட்டது, மீண்டும் அவரும் அதுல பங்களிப்பு செய்த தேசிய கொடி உருவாக்கப்பட்டது. 3ஆம் பாடம் படிக்கும் போது நாங்க அதை படிப்போம். சுதந்திரம் பெற்ற நேரம் அந்த தேசிய கொடி அதுல உருவாக்குனாங்க, சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு. அதுக்கு முன்னுக்கு அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த தேசிய கொடி உருவாக்கப்பட்டு விட்டது. ஆனா பிறகு அந்த தேசிய கொடியில சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. தேசிய கொடியில வடிவம், சின்னம், இந்த நிறம் இருக்குத நிறத்துலலாம் சில மாற்றங்களை கொண்டு வந்து அதுக்கான ஏற்பாடுகளை பிறகு 72ஆம் ஆண்டுக்கு நினைக்கிறேன் அந்த காலத்துல அதை மாற்றி அமைச்சாங்க, ஸ்ரீமாவ பண்டார் நாயக்க காலத்துல. ஓகே சார், தேங்க்யூ. சரி, ரைட். இல்ல பாருங்க, இந்த 2ஆம் உறுப்புரையில் இதுல சொல்லப்பட்ட விஷயம், கண்டி ஒப்பந்தத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் இந்த 12 வாசகத்துல இதுவும் இருக்கு, உள்ளடங்கி இருக்கு பாருங்க. சரி, அதுல பாருங்க, 2ஆம் உறுப்புரையில் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னன் அரியணையிலிருந்து அகற்றப்பட்டதாகவும் அவனுடைய அனைத்து உறவினர்களும் கண்டி அரியணை மீதான சகல உரிமைகளிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. 2ஆம் உறுப்புரையில் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னன் அரியணையிலிருந்து அகற்றப்பட்டதாகவும் அவனுடைய அனைத்து உறவினர்களும் கண்டி அரியணை மீதான சகல உரிமைகளிலிருந்து நீக்க. ஏன்னா ஏன் அந்த வாசகம் முக்கியமா சொல்றாங்கன்னு சொன்னா, 2வது வாசகத்துல விக்ரமராஜசிங்கன் கைது செய்யப்பட்டுட்டார், வேறொருவர் நான் அந்த பரம்பரையை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி அரசு உரிமையை வச்சுக்கிட்டு வரக்கூடாது கண்டிக்கு. அதனாலதான் சொல்லியிருக்கிறாங்க, விக்ரம் ராஜசிங்க மன்னன் அரியணை நீ அகற்றப்பட்டதாகவும் அவனுடைய அனைத்து உறவினர்களுக்கும் மைக்கோபனுங்க கண்டி அரியணை மீதான சகல உரிமைகள் நீக்கப்படுது. வேற அவன் சொந்தக்காரன் சொல்லி யாரும் என்ன செய்ய முடியாது, வர முடியாது, எங்களுக்கு அரசு உரிமை இருக்குன்னு சொல்லி வர முடியாது, ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க. அப்படி யாராவது வந்தால் ஒப்பந்தம் இருக்கிறது, ஆகவே அவனுக்கு அரசு உரிமை இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனாலதான் ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க. 4வது உறுப்பினர்ல சொல்லியிருக்கிறாங்க, இடையில நிறைய வேற வேற விஷயங்கள் இருக்கும் போது எங்களுக்கு தேவையில்லை, 12 வாசகமும் நாங்க பாடமாக்குறது இல்ல, முன்ன இருந்தது இப்ப இல்ல, இருக்கிற ஒரு 3 வாசகம் தெரிஞ்சா போதும், ஒண்ணு கூட உங்களை கேட்க மாட்டாங்க, ஆனா தெரிஞ்சால் போதும். கண்டியின் பாரம்பரிய உத்தியோகத்திலான முகட்டால, கோரலை, விதானை உட்பட பிரபுக்களிடம் இருந்து வந்த பதவிகளும் உரிமைகளும் பாதுகாக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்ப கண்டி மன்னன் இருக்கிற நேரம் அவங்க இருந்தாங்க, அத்தனை பிரதானிகள் இருந்தாங்க,
இந்த முகட்டால, கோரலை, பற்று, விதானை இப்படின்னு அதிகாரிகள் இருந்தாங்க. அதிகாரிகள் பிரிஞ்சிருந்தாங்க. அவங்கவுங்க தகுதிக்கேற்ப அதிகாரம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? இப்ப மன்னன் இல்ல, மன்னன் கை செய்யப்பட்டுட்டால் இப்ப ஆங்கிலேயர் எத்தனை கண்டியை கைப்பற்றினாங்க? கைப்பற்றினாலும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த பதவிகளும் உங்களுக்கான உரிமைகளும் அப்படியே நாங்க பாதுகாப்போம். நீங்க பயப்பட தேவையில்ல. நீங்க கையொப்பமிடுங்க, நாங்க உங்களுக்கு அந்த பதவியில நாங்க ஒரு நாள் எடுக்க மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆங்கிலேயர் ஒப்பந்தம் கொடுக்குறாங்க, நாங்க எல்லாம் செய்யறோம், நீங்க எங்களுக்கு கையொப்பமிட்டு தாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நாங்க எடுத்துட்டோம்னு சொன்னா நம்ம பிரதானிகள் கையொப்பமிட மாட்டாங்க தானே. அதனாலதான் சொல்றாங்க, நாங்க எல்லாம் செஞ்சு தரோம், நீங்க கையொப்பமிடுங்கன்னு சொல்றாங்க. 5வது உறுப்புல சொல்லியிருக்கு, நாட்டு மக்கள் பின்பற்றுகின்ற பௌத்த மதமும் சமய குருமார்களும் தூபிகளும் விகாரைகளும் பாதுகாக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டது. நாட்டு மக்கள் பின்பற்றுகின்ற பௌத்த மதமும் சமய குருமார்களும் தூபிகளும் விகாரைகளும் பாதுகாக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 6ஆம் 7ஆம் உறுப்புரைகளை சொல்லியிருக்கிறாங்க, அங்கவீனப்படுத்தும் பழைய தண்டனை முறைகளை ஒழிப்பதாகவும் மரண தண்டனை விதித்தல் ஆளுநரின் உத்தரவின் பேரில் இடம்பெற வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டது. சரி, 6ஆம் 7ஆம் உறுப்புரைகள்ல அங்கவீனப்படுத்தும் பழைய தண்டனை முறைகளை ஒழிப்பதாகவும் மரண தண்டனை விதித்தல் ஆளுநரின் உத்தரவின் பேரில் இடம்பெற வேண்டும் எனவும் ஏன்னா பழைய காலத்துல கண்டி காலத்துல மன்னனுக்கு தான் மரண தண்டனை கொடுக்க அதிகாரம் இருந்தது. கை கால் யானையை விட்டு மிதிக்க விடுறது, கை கால் வெட்டுறது, இப்படி நிறைய வேலை தண்டனைகள் இருந்தது. அதெல்லாம் நிப்பாட்டிட்டு தண்டனைகள் ஒழிக்கப்படுகிறது. மன்னனுக்கு தான் மரண தண்டனை விதிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் இந்த ஒப்பந்தம் சொல்லப்பட்ட விஷயங்கள். இதுகள் நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளணும், அது உங்களுக்கு தேவைப்படும். சரி, ரைட். முதல் கட்டம் முடிந்தது. சரி, இப்ப இதுல ஒரு கேள்வி ஒண்ணு கேட்பாங்க. 1815ஆம் ஆண்டு பிரித்தானியரால கண்டி ராசதானியை கைப்பற்றி கொள்ள முடிந்தமைக்கான காரணம் ஏன்? 1815ஆம் ஆண்டு பிரித்தானியரால் கண்டியை கைப்பற்றி கொள்ள முடிந்தது, என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். சார், அந்த டைம்ல இருந்த ஆளுநர்கிட்ட வந்து தந்திரமான புத்தி. வேற பேர் என்ன சொல்றீங்க? சொல்லுங்களேன். நான் இதுல 39 பேர் இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தரையும் நான் தனித்தனியா கேட்க முடியும். அவன் வந்து ஜோன் எனும் உத்தியோகஸ்தரை வந்து நியமிச்சு அவன் மூலம் வந்து பல தகவல்களை வந்து தெரிஞ்சு கொண்டான் கண்டி பத்தி. ஓகே, அதுதான் ஆங்கிலேயருடைய செயற்பாடுகள்னு சொல்லி ஜான் டொயிலிய பத்தி எழுதுனீங்கன்னா சரி. வேற காரணங்கள் இல்லையா? பரா உங்க இக்மா சார், அந்த ஆளுநர் வந்து மிகவும் தந்திரமாக செயற்படுவார், அதுதானே சார்? எல்லாம் ஒரே காரணம் தானே சொல்றீங்க? நிறைய காரணம் இருக்கே. நான் கேட்ட கேள்வி அரசனுக்கும் மக்களுக்கும் முரண்பாடுகள். சவிக்ஷன் ரைட் இந்த சொல்றார். சவிகிஷான் சரி. அரசனுக்கும் மக்களுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகள், அரசனுக்கும் பிரதானிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகள், அரசனுக்கும் பிக்குமாருக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகள், ஒட்டு மொத்தமாக சொல்றேன்னா ஒரே விஷயமா சொல்றேன்னா மன்னனுக்கும் மக்களுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு. 1803ஆம் ஆண்டு படையெடுக்கும் போது மக்கள் மன்னனுக்கு சார்பா இருந்தாங்க, தங்களோட உயிரை கொடுத்து அவரை பாதுகாக்கும் அளவுக்கு இருந்தாங்க. ஆனா 1815ஆம் ஆண்டு வரும்போது மக்கள், பிரபுக்கள், மதகுருமார் எல்லாருமே என்ன செஞ்சாங்க? மன்னனுக்கு விசுவாசமா மன்னனை விட்டுட்டாங்க. மன்னனுக்கு ஆள் இல்ல, ஆதரவுக்கு ஆள் இல்ல. அதுக்கு காரணம் மன்னனுடைய செயற்பாடுகள்னு சொல்லுவீங்க. மன்னனுடைய செயற்பாடுகள் என்ன? மன்னனுடைய செயற்பாடுகள், மன்னன் மதுபானத்துக்கு அடிமையாகி நாட்டு மக்களுக்கும் பிரதானிகளுக்கும் பிக்குமாருக்கும் செய்த செயற்பாடுகள். அதாவது பிரதானிகளுக்கு மரண தண்டனை, மக்களுக்கு துரோகம் செய்தார். துரோகம்னா என்னன்னா, அவர் மக்களுக்கு நேரடியா துரோகம் செய்யல. இந்த பிரதானிகள் முதலாவது பிலிமத்தலாவ தானே அவர் மன்னன் நியமிச்சாரு. பிலிமத்தலாவ விக்ரமராஜ கண்ணுசாமியை ஸ்ரீ விக்ரமராஜ சிங்கன் சொல்லி மன்னனாக நியமிச்சதுக்கு காரணம், விக்ரமராஜ சிங்கன் தான் சொல்வதையெல்லாம் கேட்பார். நான் நிர்வாகத்தை என்ன செய்யலாம், சுகபோகமா நிர்வாகம் செய்யலாம்னு எதிர்பார்த்தார் பிலிமத்தலாவ.
ஆனா நியமிக்கப்பட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு இந்த விக்ரம் ராஜசிங்கன் நாயக்க வம்சத்தவர் சொல்றதை கேட்டு அவங்களுக்கு சார்பாக நடக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த கோபம்தான் பிலிமத்தலாவிக்கு விக்ரம் ராஜசிங்கனை கொல்வதற்கு சூழ்ச்சி செஞ்சார். அந்த சூழ்ச்சி என்ன செய்தது? பிடிபட்டு விட்டது. என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் பிலிமத்தலாவ கொஞ்சம் பேரை கூப்பிட்டு, இன்னைக்கு மன்னனை கொன்னுடணும், மன்னனை கொலை செய்யறதுக்கு திட்டம் தீட்டிட்டார். திட்டம் தீட்டினதுக்கு பிறகு அந்த தகவல் மன்னனுக்கு உடனே வந்துருச்சு, இப்படி உங்களை கொல்றதுக்காக ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி. மன்னன் என்ன பண்றாரு, உடனடியாக தங்களுக்கும் விசுவாசமான ஆட்கள் இருப்பாங்களே, படை தளபதிகள் இருப்பாங்க, அவங்களை அனுப்பி அந்த கொலை செய்ய திட்டம் போட்டவர்களே கைது செஞ்சிட்டாங்க. பிலிமத்தலாவை தானே இப்ப பிளான் திட்டம் போட்டவர் சொன்னவர், ஆனா கொலை செய்ய உள்ளவங்களை கைது செஞ்சாச்சு. இப்ப அடுத்த நாள் தெரியும், பிலிமத்தலாவை தெரியும், நைட்டோட நைட்டா மன்னனை கொலை செஞ்சிருவாங்கன்னு சொல்லி. அப்படித்தான் திட்டம் போட்டிருக்கிறாங்க. நைட்டோடு இரவோடு இரவாக மன்னன் கொலை செய்யப்பட்டு விடுவான். அப்ப நாளைக்கு மன்னர் ஒருவன் இல்ல, தகவல் வரும். அப்ப பிலிமத்தலாவை தானே பிரதம பிரதானி, அவர் நிர்வாகத்தை எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு நிலையில தான் இருந்தாங்க. யார் மேல கொண்ட கோபம்? விக்ரம் ராஜசிங்கன் மீது கொண்ட கோபம். நான் மன்னனாக்கிய ஒருவன் எனக்கு எதிராக செயல்படுகின்றான் என்ற கோபம். அதனால அவர் கொலை செய்ய முயற்சி செய்கிறார். இப்ப அடுத்த நாள் காலையிலேயே தகவல் வருகிறது, அரச சபை கூடுகிறது. அரச சபை கூடணும், பிலிமத்தலாவை உடனே பிரதானியை கூட்டிட்டு சொல்லி. இப்ப பிலிமத்தலாவைக்கு இப்ப தெரியும் மன்னன் இறந்துட்டார், மன்னனை கொன்னுட்டாங்க போல, அதான் உடனே அரச சபையை கூட்டுறதுக்கு வராங்கன்னு சொல்லி வர்றான். பிலிமத்தலாவை பார்த்தா மன்னன் அரச சபையில இருக்கிறார். அவருக்கு சரியான வியப்பு, என்னடா சம்பவம் ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அப்ப மன்னனுக்கு நேரடியா கேட்கிறான், என்னை கொல்வதற்கு சூழ்ச்சி செய்தது பிலிமத்தலாவை தான் அப்படின்னு. பிலிமத்தலாவை ஒத்துக்கல, இல்ல நான் சூழ்ச்சி செய்யலன்னு சொல்றாரு. யாரும் ஒத்துக்கிற மாட்டாங்க தானே. உடனடியாக தன்னை கைது செய்ய வைக்கப்பட்டிருந்த ஆக்களை கொண்டு வந்தாங்க. அப்ப அவங்கள விசாரிச்சது அவங்க சொல்றாங்க, பிலிமத்தலாவை தான் கொலை செய்ய சொன்னது, இல்லாட்டி அவங்களுக்கு எப்படி மரண தண்டனை கிடைக்குமே சொல்றேன். சொன்னதுக்கு பிறகு பிலிமத்தலாவை மன்னனோடு முரண்பட்டார். நான் கொலை செய்ய சூழ்ச்சி செஞ்சது உண்மைதான், நீ செய்யற வேலைக்கு நான் சூழ்ச்சி செய்தேன் அப்படின்னு சொல்ல பிலிமத்தலாவைக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ரைட்டா? பிலிமத்தலாவை செஞ்ச செயல்பாட்டுக்கு தான் மன்னன் மரண தண்டனை கொடுத்தான். அவரை மன்னிச்சு விட்டுருந்தா திரும்பியும் என்ன செய்வான்? சூழ்ச்சி செஞ்சிருப்பான். அதனாலதான் கொலை செய்தது. பிலிமத்தலாவை கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு அடுத்து வந்த பிரதானி அகலப்பொலையும் என்ன செய்யறார்? அவங்களும் அதே பரம்பரை தானே, சிங்கள பரம்பரை, இவன் நாயக வம்ச பரம்பரை. அப்ப அந்த கோபமும் இருக்கும் தானே. ஆகவே அகலப்பொலையும் என்ன பண்றார்? மன்னனுக்கு எதிராக செயல்படுறார். இப்ப மன்னன் திரும்பியும் அந்த ஸ்ரீ விக்ரமராஜசிங்க மன்னன் வந்து யாராவது ஒருத்தர் வந்து அந்த உரல்ல போட்டு இடிச்ச கதை ஏதாவது, அது உண்மையோ சார்? அந்த கதைக்கு தான் நான் வரேன், இப்ப சொல்றேன். அடுத்தான் சரி. அப்ப என்னன்னா, இப்ப அகலப்பொலை என்ன பண்றாரு? அவரும் அதே வேலையை செய்யறார். தன்னுடைய இனத்தை சார்ந்த ஒரு பிரதானி, தனக்கு மூத்தவன் பிரதம பிரதானியை கொலை செய்தால் சும்மா இருக்க மாட்டான். அவரும் சூழ்ச்சி செய்கிறார். அவர் சூழ்ச்சி செய்யறது தெரிய வர மன்னன் அவரை கைது செய்ய சொன்னார். கைது செய்தால் மரண தண்டனை நிச்சயம். ஆகவே அகலப்பொலை என்ன செஞ்சார்? ஆங்கிலேயரிடம் தப்பி ஓடிட்டார். அவர் போனவர் கண்டியில இருந்த தன்னுடைய குடும்பத்தாரை என்ன செய்யல, கூட்டிட்டு போகல. இப்ப மன்னனுக்கு வந்த கோபம், அகலப்பொலை தப்பி ஓடிட்டார், குடும்பத்தினரை கைது செய்து, அதுல அவரோட மனைவி மாறுன்னு சொல்லப்பட்டிருந்தது, நான் நினைக்கிறேன் 2 மனைவிகளாக இருந்திருக்கும், பிள்ளைகள், இவங்களை கைது செய்து கொடூரமான முறையில கொலை செஞ்சாங்க. அது எப்படி கொலை செய்யறான்னா, தனது இந்த மனைவிமார்களை போகம்பர வாவியில நீரில் மூழ்கடிச்சு கொலை செஞ்சாங்க. அந்த பிள்ளைகளை தான் உரல்ல போட்டு இடிச்சு கொலை செய்ததாக தகவல் எழுத்து மூலம் இருக்கான்னு எனக்கு தெரியல. நாம் படிக்கும் போற காலத்திலையும் நினைக்கிற மாதிரி 1998 அந்த காலகட்டத்துல, நீங்கெல்லாம் அந்த காலத்துல இல்லவே இல்லை, 98 காலங்கள்ல எங்களுக்கு படிப்பிக்கும் போது நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த விஷயம் உரல்ல போட்டு இடித்து கொண்டதாக எங்களுக்கு படிப்பிச்சாங்க. அது இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்ப அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, ஆனா அப்படி ஒரு சம்பவமும் இருக்கு. அந்த கோபமும் ஏனைய பிரதானிகளுக்கும் மக்களுக்கு, இப்ப மக்களுக்கும் அது இருக்கும் தானே. பிரச்சனைனா தங்களுடைய பிரதானிகளை கொடூரமான முறையில ஒரு நாயக்க வம்சத்தை சார்ந்தவன், நாங்க அவருக்கு மரியாதை கொடுத்து இருந்தவர் செய்தாரா இருந்தா மக்கள் என்ன பண்றாங்க? மன்னனுக்கு எதிராக மாறுறாங்க.
அப்ப இதுல மன்னன் மட்டும் பிழையானவர் இல்ல, பிரபுக்களும் பிரதானிகளும் செய்த தவறு மன்னன் எதிராக சூழ்ச்சி செஞ்சது. மக்களுக்கு எதிராக செயற்படுற பிரதானிகளையும் அவர் என்ன செஞ்சார்? கொண்டார். மக்களுக்கு எதிராக பிரச்சனை கொடுக்கிற பிரதானிகளையும் கொலை செய்தார். அரசுக்கு துரோகம் செய்யற பிக்குமாரையும் கொலை செய்தார். பரண தல பிக்கு, இளம் பிக்கு உட்பட நிறைய பேரை கொலை செய்தார். அரச விரோத செயற்பாடுகள். இப்ப இந்த கோபம், அதே மாதிரி அந்த சப்ரகமுவையில் இடம்பெற்ற அந்த கிளர்ச்சியில 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களை கொன்னது கோபம். இதனால தான் அந்த பிரச்சனை வந்தது. இந்த பிரச்சனையின் இறுதி கட்டத்தில் என்ன நடந்தது? ஆங்கிலேயர் இலகுவான முறையில கண்டி ராஜதானியை கைப்பற்றி கொண்டார்கள். இதுதான் நாங்க இத்தனை நாள் வளரம் படிச்ச விஷயம். அப்ப நான் கேட்ட கேள்வி, ஆங்கிலேயரால மட்டும் ஏன் கண்டியை கைப்பற்றிக் கொள்ள முடிந்தது? நாய்க்கு நீங்க சொல்லணும். மன்னனுடைய செயற்பாடுகள், ஜோன் டெய்லின் செயற்பாடு, சரி, கண்டி ராஜதானி சம்பந்தமான சகல தகவல்களை ஆங்கிலேயர் அறிந்து கொண்டமை. இப்படி இந்த கருத்துக்களை சொன்னீங்கன்னு சொன்னா அதான் நாய்க்கு விட வரும். சரி, இன்னைக்கு நாங்க 1818 சுதந்திர போர் போறோம். முதலாவது சுதந்திர போர். 1797 நாங்க படிச்சது முதலாவது கரையோர கிளர்ச்சி. அது ஆங்கிலேயருக்கு எதிரான கிளர்ச்சி, போராட்டம். இங்க அப்படி இல்ல, சுதந்திரம் பெற்றுக்கொள்றதுக்கான போராட்டம். அதான் சுதந்திர போர்னு சொல்றது. ஆங்கிலேயரை முழுமையாக விரட்டிட்டு நாங்க சுதந்திரமாக இருக்கணும்ன்ற போராட்டத்தின் முதலாவது கட்டம் தான் இந்த 1818 சுதந்திர போர். சரி, படிச்சிருவோமா இத? அதுல எதுவும் கேட்கறதுக்குதா உங்களுக்கு? முதல்ல உள்ளதுல படிப்பேன். இருக்கிற அவ்வளவு பேரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எதையும் சந்தேகத்தோட இருக்க வேணாம். யாருக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தா உடனே கேளுங்க. இது விலங்கல சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா திரும்ப நான் சொல்றேன். சரி, சவிகிஷான் விளங்குதா உங்களுக்கு? விளங்கிட்டா? ஓ சார், ரைட். 1818 ஆண்டு சுதந்திர போர். இதுல 1815 ஆண்டு ஆங்கிலேயர் கண்டியை கைப்பற்றியதுக்கு பிறகு ஒரு ஒப்பந்தம் செய்தாக. கண்டி ஒப்பந்தம், மகுள் மடுவ என்ற அரச சபையில் வைத்து செய்த ஒப்பந்தத்தை இவங்க மீறுற மாதிரி ஆங்கிலேயர் நடந்து கொள்றாங்க, மீறி செயற்படுறாங்க. அப்ப ஒப்பந்தம் செய்து ஒரு 3 வருடங்கள்ல மீண்டும் ஆங்கிலேயருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செஞ்சாங்க. அதுதான் முதலாவது சுதந்திர போர்னு சொல்றது. பாருங்க, 1815 கண்டி ராஜ்யம் பிரித்தானியர் வசமானதை தொடர்ந்து அதுவரை கண்டிய மக்கள் பழக்கப்பட்டிருந்த நிர்வாக முறைகளில் சில மாற்றங்கள் ஏற்பட தொடங்கின. சுதேசியர்கள் எங்கட மக்கள் ஆட்சி செய்யும் போது நாங்கள் இருக்கிற சுதந்திரத்துக்கும் இன்னொருவரால், இன்னொரு இனத்தவரால் நாங்க ஆளப்படும் போது எங்களுக்கு இருக்க சுதந்திரத்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்கும் தானே? அந்த வித்தியாசம், அந்த முறை தான் இங்க ஆங்கிலேயருக்கு எதிராக இவங்க சுதந்திர போர் ஏற்படுறதுக்கு காரணமா இருந்தது. சரி, மரபு ரீதியான நிர்வாகத்தின் கீழ் கண்டி மக்கள் தமது கஷ்ட நஷ்டங்களை முன்வைத்து நிவாரணம் பெற்றுக்கொள்வதற்கு மன்னன் ஒருவன் கண்டியில் இருந்தான். தங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க மன்னன்கிட்ட போய் சொல்லி தங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு மன்னன் கண்டியில் இருந்தான். இப்ப மன்னன் இல்ல. யார் நிர்வாகம் செய்யறது? ஆங்கிலேய ஆளுநர் நிர்வாகம் செய்கிறார். ஆங்கிலேய பிரித்தானிய மன்னன் சார்பாக இங்க ஆளுநர் நிர்வாகம் செய்கிறார். அப்ப எங்கட பிரச்சனைய நாங்க இங்கிலாந்துல போயிட்டு மன்னனுக்கு சொல்ல முடியாது. அப்ப எங்களுக்கு பிரச்சனையை சொல்வதற்கு ஒருவர் இல்லைங்கிறது தான் நீங்க சுதந்திர போருக்கான பின்னணியாக உருவாகிறது. சரி, பாருங்க, ராஜ்யம் கைப்பற்றப்பட்ட பின்னர் பிரித்தானிய மன்னனே கண்டியினதும் ஆட்சியாளனானான். அவன் கண்டி மக்கள் ஒருபோதுமே கண்டிராத இந்நாட்டில் வாழாத ஒருவனாவான். இதனால் தாம் அநாதரவானவர்கள் எனும் உணர்வு கண்டி மக்களிடையே ஏற்பட்டது. என்றைக்காவது அவர் இலங்கைக்கு வந்திருப்பாரா, வரப்போறாரா, நாங்க போய் பார்க்க போறோமா? எதுவுமே இல்லை. அதனால கண்டி மக்கள் அநாதரவானவர்கள், தங்களோட பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு மன்னன் இல்லைங்கிற மனவேதனை அவங்களுக்கு ஏற்பட்டது. அது பிரச்சனைக்கு காரணமாக மாறுகிறது. பாருங்க, கண்டி மக்கள் எப்போதுமே
கண்டிராதவாறு பிரித்தானிய படை வீரர் நகரெங்கும் நடமாடத் தொடங்கியிருந்தனர். அவர்களுடைய மொழி, பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள் மக்களுக்கு பழக்கமில்லாத ஒன்றாக காணப்படவில்லை. புதிய ஆட்சியின் கீழ் பிரபுக்கள் நிலையும் வீழ்ச்சியடைந்தது. கண்டி பிரஜைகள் அவர்களுடைய சுதேச உத்தியோகத்தர்களுக்கு மரியாதை செலுத்தினராயினும் ஆங்கில படை வீரர்களிடம் அத்தகைய மரியாதை அவர்களுக்கு கிட்டவில்லை. இப்ப கண்டி ராசதானிங்கிற நேரம் சுதேச உத்தியோகத்தர்கள் நம்ம நாட்டுல உள்ள ஆட்கள் இருந்தாங்க. வெளியில இருந்து யாரும் வர முடியாது. அப்ப இங்கே நிர்வாகம் அழகாக போய் கொண்டிருந்தது. பிரதானிகள் வருவாங்க. பிரதானிகளுக்கு கண்டி மக்கள் அவங்க உரிய மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா பிரதானிகள் முக்கியமான ஆட்கள். அவங்களோட ஆடைகளை வைத்து தெரியும் அவங்க பிரதானிகள்னு சொல்லி அந்தந்த நிலையில ஆடைகள் உடுத்தினாங்க. ஒவ்வொருத்தரும் அந்தந்த நிலைக்கு ஆடைகள் இப்ப எல்லாரும் ஒரே மாதிரி உடுத்தினாங்க. ஏழைகளும் எல்லாருமே நல்லா உடுத்துறாங்க. அந்த காலத்துல அப்படி இருக்கல்ல. மன்னராட்சி காலத்துல மன்னன், பிரபுக்கள் அப்படியே இருக்கும். அந்த நிலைக்கேற்ப செல்வந்தர்கள் அப்படி அந்த நிலைக்கேற்ப ஆடைகள் உடுத்தினாங்க. அப்ப அந்த பிரதானிகள் நகருக்குள்ள வரும்போது மக்கள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்தாங்க. ஆனா இந்த கண்டி கைப்பற்றப்பட்டதுக்கு பிறகு ஆங்கில படை வீரர்கள் கண்டிக்குள்ள நடமாட ஆரம்பிச்சாங்க. என்னைக்கும் இல்லாத போது. ஏன்னா அவங்க கைப்பற்றிட்டாங்க. அவங்க நினைச்ச நேரம் கண்டிக்குள்ள போகலாம். கண்டி உள்ளுக்கு நடமாட ஆரம்பிச்சாங்க. பிரதானிகளுக்கு அவங்க எந்த மரியாதையும் கொடுக்கல. அவனுக்கு தேவையும் இல்லை. ஏன்னா நாட்டை பிடிச்சிட்டான். இங்க இருக்க பிரதானிக்கு அவன் மரியாதை கொடுக்கணுங்கிற தேவை அவனுக்கு இல்லை. இப்ப அவன் யாரும் மரியாதை கொடுக்கவே இல்லை. இப்ப பிரதானி இவ்வளவு காலம் நல்ல மரியாதையோடு வாழ்ந்த பிரதானிக்கு இப்ப மரியாதை இல்லைங்கும் போது அது என்ன செய்யுது, கிளர்ச்சியை தூண்டுவதற்கு காரணமாக அமையுது. இந்த 1818 ஆண்டு கிளர்ச்சி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரதானிகளுடைய சுய நலம் தான் இந்த கிளர்ச்சிக்கு காரணமா அமைஞ்சது. மக்களுடைய தேவை அல்ல. பிரதானிகள் தான் இந்த கிளர்ச்சியை என்ன செஞ்சாங்க, தூண்டி விட்டாங்க. சரி, அது ஏன்னு சொல்லி பார்ப்போம். அந்த 2வது பந்தியில சொல்லப்பட்ட விஷயம் இருக்கு பாருங்க. அவருடைய மொழி, பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள் மக்களுக்கு பழக்கமான ஒன்றாக காணப்படவில்லை. அது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, அவங்களோட பழக்க வழக்கம் தெரியாது, அவங்களோட பண்பாடு எங்களுக்கு தெரியாது. நாங்க இவ்வளவு காலம் ஒரு ஒழுங்கான ஒரு பழக்க வழக்கத்துக்கு பண்பாட்டுக்குள்ள பழகி இருக்கிறோம். அப்ப ஆங்கிலேயர் வந்தது எங்களால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. பாருங்க, ஆங்கிலேயரின் வரி கொள்கையினால் பிரபுக்களின் மரபு ரீதியான வருமான வழிகளும் குறைந்து சென்றன. பிரபுக்கள் நிறைய செல்வந்தராக இருந்தாங்க, வரி அறவிட்டாங்க. அந்த வரி அறவிட்டுறதுல நிறைய வருமானம் வந்தது. ஆங்கிலேயர் வந்ததுக்கு பிறகு கண்டியில இருக்கின்ற தெருவோர கடைகளில் வரி அறவிடுவதை தடை செய்தார்கள். இவ்வளவு காலமும் அந்த தெருவோர கடைகள்ல வரி அறவிடப்பட்டது. அந்த வரி அறவிட்டவர்கள் பிரதானிகள். ஆங்கிலேயர் சொன்னாங்க, தெருவோட கடை தெரிந்தன. இப்ப மண்ணில் இருக்க கடைகள் இப்ப இருக்குமே அந்த மாதிரி தான். அந்த காலத்துல கண்டிக்குள்ள ஒரு சில கடைகள் இருந்திருக்கும். அப்ப அந்த கடைகள்ல வரி அறவிட்டவர்கள் பிரதானிகள். ஆங்கிலேயர் அந்த வரியை நிறுத்தி விட்டாங்க. வரி அறவிட கூடாது. அப்ப பிரதானிகளுக்கு வர்ற வருமானம் இல்லாமல் போனது. சரி பாருங்க, அந்நியராட்சியால் சுதேச சமய 1815 ஆண்டளவுல வந்து அந்த இந்த ஆங்கிலேய இங்கிலாந்துல வந்து ஆட்சி செய்த மன்னர் வந்து தாரு சார்? பிலிப் மன்னன். சார் அந்த பிலிப் மன்னனுக்கு பிறகு அந்த குயின் விக்டோரியா, அதுக்கு பிறகு எலிசபெத் வந்தாங்க. எலிசபெத் 1ஆம் எலிசபெத், 2ஆம் எலிசபெத் கிட்டத்துல இருந்து போனாங்க. அந்த எலிசபெத் மகாராணி காலத்துல தான் இலங்கை பிற்பட்ட காலத்துல அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து அந்த முதல்ல வந்துட்டது. எலிசபெத் அதுக்கு பிறகு அவங்களும் இருந்தாங்க. இலங்கை சுதந்திரம் அடைகிற காலகட்டத்துல எலிசபெத் தான் அரசியாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த காலத்து அதுக்கு பிறகு அவங்க எலிசபெத் இலங்கைக்கு வந்திருந்தாங்க. அந்த விக்டோரியா அணைக்கட்டு அவங்க அந்த பிரித்தானிய நிதி உதவியில தான் செய்யப்பட்டது. அதனுடைய அடிக்கல் நாட்டு விழாவுக்கு அதுக்கு அவங்க வந்து இலங்கைக்கு வந்திருந்தாங்க. வந்தாங்க. எலிசபெத் கிட்டத்தட்ட இறந்தவங்க அடுத்தவங்க 2ஆம் எலிசபெத் தான் இறந்து போனாங்க. சரி, அடுத்து பாருங்க. சமய எங்களுடைய சமயமும் எங்களுடைய கலாச்சாரமும் எங்களுடைய பண்பாடும் இல்லாமல் போகும் அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு வந்துருச்சு. ஒப்பந்தம் செய்யும் போது எல்லாத்தையும் பாதுகாப்பேன்னு சொன்ன ஆங்கிலேயர்
ஒப்பந்தம் செய்ததுக்கு பிறகு அதை கைவிட்டுட்டாங்க. அவங்களுக்கு தேவையில்லை, ஒப்பந்தம் பண்ணியாச்சு, இனி அவன் பாதுகாக்கணுங்கிற அவசியம் இல்ல. அதனால கண்டியரிடையே பயம் வந்து விட்டது, எங்கட சமய கலாச்சாரம் என்ன செய்யும், பாதிப்படைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி கிளர்ச்சிக்கு முன் வராங்க. இவ்வாறான காரணங்களால் இழந்த சுதந்திரத்தை மீளவும் பெற்றுக்கொள்வதற்கான போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு துணிந்தனர். இந்த காரணங்கள் அடிப்படையாக வச்சுதான் எங்களோட சுதந்திரத்தை மீண்டும் நாங்க என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும், ஆங்கிலேயரை விரட்டணும், அவங்களுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியை போராட்டத்தை செய்ய தோணுதான் முதலாவது சுதந்திர போராட்டம்னு சொல்லப்படுகிறது. போராட்டத்துக்கு வழிவகுத்த காரணங்களை பார்க்கறதுக்கு முதல்ல இந்த பந்தியவர்த்தனை பார்த்துக்கொள்ளுங்க. Excuse me, sir. கேளுங்க Sir, Zahinun tola போகணும் போகவா? ரைட், இன்னொரு 10 நிமிஷம் தானே, மார்னிங் போ. ஓகே சார். தொழுதுட்டு வாங்க, ஜாயிண்ட் ஆகுங்க. ஓகே சார். சரி, அந்த பந்தியை பார்த்துக்கொள்ளுங்க. சரி, 1818 போராட்டத்துக்கு வழிவகுத்த காரணிகள். போராட்டத்துக்கு வழிவகுத்த காரணிகளை பார்க்க போறோம். அரசன் ஒருவன் இல்லாமற் போனமையால் மக்களிடையே ஏற்பட்ட மனச்சஞ்சலம். முதலாவது பிரச்சனை, அரசன் இல்லை அப்படிங்கிறனால மனதுக்குள்ள ஒரு பிரச்சனை. எப்படி பிரச்சனை வருது, நாங்க தெரியாத, இதுவரை கண்டிராத ஒருவருக்கு கீழே நாங்க ஆளப்படுறதை அவங்க என்ன செய்யல, விரும்பல. இவ்வளவு காலம் எங்களது மன்னன் கண்டியில் இருந்தால் எங்களோட பிரச்சனைகளை போய் அவர்கிட்ட சொன்னோம், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்தது. இப்ப தீர்க்கிறதுக்கு ஆள் இல்லை, யார்கிட்ட போய் பிரச்சனையை கேட்கறது, எப்படி கேட்கறது? எங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, அவருக்கு சிங்களம் தமிழ் தெரியாது, பிரச்சனை. சரி, பிரித்தானியர் ஆட்சியின் கீழ் பௌத்த மதம் அழிந்து விடும் எனும் அச்சம். ஏன்னா சமய கலாச்சாரத்துக்கு அவங்க மரியாதை தாரேன்னு சொன்னாங்க, மதிக்கிறேன்னு சொன்னாங்க, ஆனா என்ன செய்யல, கவனம் செலுத்தல, ஆதரவு வழங்கல. ஆகவே அடுத்தது, தேசிய பழக்க வழக்கங்களையும் சம்பிரதாயங்களையும் மதிக்காது பிரித்தானியரால் மேற்கொள்ளப்பட்ட நிர்வாகத்தாலும் சட்டத்திட்டங்களாலும் மக்களது வாழ்க்கை குழப்பமுற்றவை. தேசிய பழக்க வழக்கங்களையும் சட்டத்திட்டங்களையும் என்ன செய்யல, சம்பிரதாயங்களையும் மதிக்கல பிரித்தானியர். அவங்களுக்கு தேவையில்லை, அவனுக்கு மதிக்கணும். அவன் கலாச்சாரம் வேறு, சட்டத்திட்டம் வேறு, எங்களுடைய கலாச்சாரம் வேறு, எங்களுடைய பண்பாடு வேறு. அப்ப நாங்க இப்ப அவருக்கு கீழே அடிமையா இருக்கிறோம், அவரால் ஆளப்படுகின்றோம், அவங்க நம்மள மதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால என்ன செய்யறாங்க, மக்கள் வாழ்க்கை குழப்பம் அடையுது. இந்த நேரத்துல கிளர்ச்சிக்கு என்ன செய்யறாங்க, அவங்க போறாங்க, சுதந்திர போராட்டத்துக்கு போறாங்க. பிரதானிகளின் அதிகாரங்களும் சலுகைகளும் வருமான வழிகளும் பாதிப்புற்றமை. அடுத்த பிரச்சனை, பிரதானிகளோட அதிகாரங்களும் சலுகைகளும் வருமான வழிகளும் என்ன செய்தது, பாதிப்புற்றது. பாதிப்பட்டுச்சோன பிரதானிகள் தான் அந்த குழப்பத்துக்கு காரணம். பிரதானிகள் தங்களுக்கு தேவையானது கிடைக்கல, ஆகவே மக்களை தூண்டிவிட்டு என்ன செஞ்சாங்க, சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. அதனால தோல்வி வந்தது. இப்போராட்டத்துக்கு கிட்டிய காரணியாக, இதெல்லாம் பின்னணி காரணங்கள் இதுவரை படிச்சது, முக்கியமான காரணம், உடனடி காரணம் ஒன்று இருந்தது. சிங்களவரை பெரும்பான்மையாக கொண்ட வெள்ளச பிரதேச மடிகை முகாந்திரம் பதவிக்கு அஜுமரிக்கார் எனும் முஸ்லிம் ஒருவர் நியமிக்கப்பட்டதற்கு சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்பட்ட எதிர்ப்பை குறிப்பிடலாம். இந்த கிளர்ச்சிக்கான உடனடி காரணம், மற்ற காரணங்களும் அப்படி நடந்து கொண்டே இருந்தது, பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தது. ஆனா அந்த கிளர்ச்சி இடம்பெற்றதுக்கு உடனடி காரணம்னு சொன்னதுதான் ஊவா வெள்ளச பிரதேசத்துக்கு, அதாவது பதுல்ல அந்த பிரதேசங்களுக்கு, சிங்களவர்கள் அதிகமாக வாழ்ந்த பிரதேசம். ஊவா வெள்ளசன்னு சொல்றது 1000 வயல்கள் இருந்த இடம்னு சொல்லப்படுதான். மைக்கு தான் ஊவா வெள்ளசன்னு சொல்றது, அப்படி ஒரு பேர் ஒன்று இருக்குதான் மைக்கு, பாரம்பரிய பேர். அவன் அந்த ஊவா வெள்ளச பிரதேசத்துல மடிகே முகாந்திரம் பதவின்னு சொல்றது முக்கியமாக வரி அறவிடுகின்ற பதவி உண்டது. இந்த பதவியை காலங்காலமாக வகித்து வந்தவர்கள் முதலியார் என்று சொல்லப்படுகின்ற ஆக்கள், சிங்களவர்கள் முதலியார் அப்படின்னு சொல்லப்பட்ட ஆக்கள் தான் அந்த பதவி வகித்து வந்தவங்க.
மன்னர் ஆட்சி காலத்துல அவங்க தான் இருந்தாங்க. போர்த்துகேயர் ஒல்லாந்தர் வந்த போதும் அவங்க தான் அந்த வேலையை செஞ்சாங்க. அவங்க ஆள் மாத்தல, அவங்களே செய்ய வச்சாங்க. இந்த ஆங்கிலேயர் மட்டும் என்ன செஞ்சாரு, அவங்களோட பதவியை நீக்கிட்டு அச்சுமரிக்காரன் ஒரு முஸ்லிம் ஒருத்தரை அந்த பதவிக்கு நியமிச்சாங்க. இப்ப அந்த பகுதியில இருந்தாங்க சிங்களவர்கள் அதிகமாக. ஆகவே அவங்க என்ன பண்றாங்க, அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் போராட்டத்துக்கு உடனடி காரணமாக அமைந்தது. சரி, அந்த காரணங்கள் மூன்றையும் பார்த்துக்கொள்ளுங்க. 4-5 காரணம் இருக்கும். பாருங்க, காரணங்களை பாருங்க. சரி, ஓகே சார். ரைட். போராட்டம் ஆரம்பமும் பரவலும். இந்த பாருங்க, ஆங்கிலேயர் ஆட்சி மீது அதிருப்தியுடன் இருந்த கண்டி மக்களிடையே கண்டி மன்னனாக தோன்றிய துரைசாமி என்பவன் வெள்ளச பிரதேசத்திலிருந்து கொண்டு மக்களை அணி திரட்ட தொடங்கினான். சரி, ஆங்கிலேய ஆட்சியில் அதிருப்தியுடன் இருந்த கண்டி மக்களிடையே கண்டி மன்னனாக தோன்றிய துரைசாமி என்பவன் வெள்ளச பிரதேசத்தில் இருந்து கொண்டு மக்களை அணி திரட்ட தொடங்கினான். இதை அறிந்த துரைசாமி என்பவனை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரி, அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, தான் நாயக்க வம்சத்தை சார்ந்தவன், எனக்கு ஆட்சி உரிமை இருக்குன்னு சொல்லி சொன்னான். இப்ப மக்களும் என்ன செய்யறாங்க, ஆங்கிலேயருக்கு எதிராக விரக்தியில தான் இருக்கிறாங்க. ஆகவே அவரை சூழ்ந்து அவரை மன்னனாக ஏற்றுக்கொண்டாங்க. சரி, இதை அறிந்த ஊவாவின் அரசாங்க அதிபர் துரைசாமியை கைது செய்வதற்காக அச்சுமரிக்கார் உட்பட ஒரு குழுவினரை வெள்ளசவிக்கு அனுப்பினார். இப்ப துரைசாமியை சுற்றி ஆக்கள் ஒன்று கூடுறாங்கன்னு தெரிஞ்சதை விட ஆங்கிலேயர் என்ன செஞ்சாங்க, உடனடியாக அச்சுமரிக்கார் தலைமையில ஒரு குழு அனுப்புறாங்க. போயிட்டு துரைசாமியை கைது செஞ்சுட்டு வா, இல்லாட்டி நமக்கு பெரிய பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டியவர்கள் அனுப்பினால் கிளர்ச்சிக்காரர்கள் அச்சுமரிக்காரை கொலை செய்தார்கள். சரி, அச்சுமரிக்கார் போராளிகளால் கொலை செய்யப்பட்டார். துரைசாமியை கைசருக்கு இன்னொரு முறை பதுளையின் உதவி அதிபரான வில்சனும் லெப்டினன்ட் நியூமனும் வெள்ளசேவிற்கு சென்ற போது போராளிகளால் வில்சனும் கொலை செய்யப்பட்டான். போராளிகள் ரொம்ப கோபமா இருக்காங்க, இப்ப தங்களையா பிடிக்க வாரீங்கன்னு சொல்லி கொண்டுட்டாங்க. அஜுமரிக்காரும் கொலை செய்யப்பட்டு விட்டான், வில்சனும் கொலை செய்யப்பட்டு விட்டான். இப்ப போராட்டம் வேகம் அடைகிறதை ஆங்கிலேயர் கண்ணுட்டாங்க, பாக்குறாங்க இறங்கிடுச்சு, போராட்டம் பெருசா போகுது, உடனே என்ன செய்யணும், அதை அடக்கணும். சரியா, இங்கு ஏற்பட்ட மோதலால் ஊவா வெள்ளச போராட்டத்தை இலகுவானதாக கருத முடியாது என்பதை ஆங்கிலேயர் விளங்கிக் கொண்டனர். போராட்டம் தீவிரமடைவதை கண்ணுற்ற ஆங்கிலேயர் ஊவா பிரதேசத்துக்கு பொறுப்பாயிருந்த மொனரவில கெப்பட்டிபொலவை அதனை அடக்குவதற்கு அனுப்பி வைத்தனர். மொனரவில கெப்பட்டிபொல திசாவை அல்லது நிலைமைன்னு சொல்றவர் தான் அவர் அனுப்புறாங்க. உங்களோட ஏரியா போயிட்டு அந்த கிளர்ச்சியை அடக்கி மக்களை அமைதிப்படுத்த சொல்லி கேட்கிறார். இவர் அங்க போறார், ஆங்கில படைகளோடு தான் போறார், தனியா போகல. இவர் ஆங்கில படைகளையும் எடுத்துக்கொண்டு கூட்டிக் கொண்டு போறார். போனா போராட்டத்திற்கு உதவும்படி வெள்ளச மக்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அவன் ஆங்கிலேயருடைய ஆயுதங்களை அவர்களிடமே ஒப்படைத்துவிட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டது மட்டுமன்றி அதற்கு தலைமையையும் தாங்கினான். இதிலிருந்து கெப்பட்டிபொல சுதந்திர போராட்டத்தில் முன்னணி தலைவனானான். கெப்பட்டிபொலைக்கு போராட்டத்துக்கு போறாங்க. போனோன்னு சொல்றாரு, போராட்டத்தை நிப்பாட சொல்லி. மக்கள் சொல்றாங்க, நாங்க இந்த காரணத்துக்காக தான் போராடுறோம், எங்களுடைய சுதந்திரம், எங்களுடைய உரிமைகள், எங்களுடைய சமயம் எல்லாமே என்ன கலாச்சாரம் எல்லாம் பாதிப்படையுது, நீங்க அவங்களோட இருக்க வேணாம், அவங்களால தான் நம்ம நாடு வீணா போகுது, நீங்களும் எங்களோட சேர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல கெப்பட்டிபொல நிலைமை என்ன செஞ்சார், ஆங்கிலேயரிடம் கொண்டு வந்த ஆயுதங்களை அவருடைய திருப்பி ஒப்படைச்சிட்டு போராட்டக்காரர்களோட சேர்ந்து போராட்டத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். கெப்பட்டிபொல நிலைமை, அது கெப்பட்டிபொல திசாவைன்னு சொல்லப்படுகின்றவர். சரி, வெள்ளச பிரதேசத்தோன்றிய போராட்டம் மிகவும் குறுகிய காலத்தினுள் தும்பரை ஏவாயிட்ட அரிஸ்வத்துவ மாத்தலின் உலகளாவிய 7 கோரலை சபலகமோ வரை பரவி சென்றது. இந்த போராட்டத்தின் மத்திய நிலையம் ஊவா வெள்ளச, எழுதி வச்சுக்கொள்ளுங்க புத்தகத்துல. ஏன்னா 1818 ஆண்டு முதலாவது சுதந்திர போராட்டத்தின் மத்திய நிலையமாக விளங்கியது
ஊவா வெல்லச. அதெல்லாம் பரவிய பிரதேசங்கள் தான் இந்தந்த பிரதேசங்கள். நாடு முழுவதும் என்ன செய்யல, போராட்டம் பரவல. சில பகுதிகளில் தான் போராட்டம் பரவியது. அதனால தான் ஆங்கிலேயர் அந்த போராட்டத்தை இலகுவாக அடக்குனாங்க. கஷ்டப்படல. கஷ்டப்படலைன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியும், இந்த ஸ்கிரீன்ல இருக்கேனா அடக்கிட்டாங்க. சரி, இந்த போராட்டத்துல முக்கியமான தலைவர்களோட பேரை பார்த்துக்கொள்ளுங்க. கேப்பட்டி நிலைமை, மண்டுகொல்ல திசாவை, கியூலேகெதர மொஹட்டாலன்னு சொல்றவர், பிரிமத்தலாவை 2வது பிரதானி, 1வது இல்ல 2வது பிரதானி, பூட்டாவை ரட்டேரால, கொகு கும்புரேரால, உடகம்பஹா நிலைமைன்னு சொல்றார்கள் போராட்ட தலைவர்கள். இந்த பாடம் நினைக்கிற மாதிரி பெரன் ஐடிஎன் அது ஏதோ ஒரு சேனல்ல இது அப்படியே ஒளிபரப்பப்பட்டது. அப்பயும் போகுதான்னு தெரியல. பெரனையில போனது, சுவர்ணவாணி அப்படி ஏதோ இந்த இந்த விஷயங்கள், இலங்கையினுடைய அரசியல் இந்த விடயங்கள் அப்படியே சிங்கள நாடகங்கள் போகுது. கண்டி ராசதானி சம்பந்தமானது எல்லாமே போனது. இப்ப போகுதான்னு தெரியல. கிட்டத்தட்ட நான் கண்டேன் அப்படி போகுது. இந்த கேப்பட்டி போலோட அந்த போராட்டம் எல்லாம் இருந்தது. இப்ப அது பாக்குறது குறைவு தானே. சிங்களத்துல போகும், தமிழ் மொழிபெயர்ப்பு இல்லை போல, கீழே இது போடுறாங்களோ தெரியல. ஆனால் அந்த கதைகள் நடிக்கப்பட்டு போகுது. அப்ப அது பாடத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். அவற்றை பார்த்தால் ஞாபகம் இருக்கும். இதை யாரும் பார்க்கறது இல்லை. ஐபிஎல் அதோடு அடுத்த கட்டம் சேட்டலைட், புதிய இந்திய இல்லையா வாய்ப்புகள் அங்க போயிட்டு இருக்குதுனால நமக்கு இதை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. சரி, அதெல்லாம் பார்த்தா ஞாபகம் இருக்கும். இந்த கதைகள் அப்படியே இருக்கும். உங்களோட வரலாறுலாம் அப்படியே இருக்குது. சரி பாருங்க, கெப்படிபுர நிலைமை ஊவா வெல்லச பிரதேசத்துக்கும் மடுகல திசாவை உடகம்பா நிலைமை ஆகியோர் தும்பனை பிரதேசத்துக்கும் பிலிமத்தலாவை ஏலிகோர்லை பிரதேசத்துக்கும் தலைமை தாங்கி போராட்டத்தை முன்னெடுத்த. இவங்க என்ன செஞ்சாங்க, தங்களோட பிரதேசங்களை பிரிச்சுக்கிட்டு அந்தந்த பிரதேசங்களை போராட்டத்தை முன்னெடுத்து போனாங்க. கண்டிப்படையுடன் காணப்பட்ட கெரில்லா போராட்ட முறையால் பிரித்தானியருக்கு பெரும் சேதம் ஏற்பட்டது. புனித தந்ததாது தலதா மாளிகையிலிருந்து எடுத்து வரப்பட்டு போராளிகளின் வசமானமையால் சிங்கள படைகள் மேலும் மனதைரியம் அடைந்தனர். தைரியம் எங்களுக்கு முடியுங்கிற நிலையை அடைஞ்சிட்டாங்க. 1818 மே மாதம் அளவில் கண்டியின் ஆட்சி பிரித்தானியிடமிருந்து பறிபோவதற்கு கிட்டியதொரு நிலைமை ஏற்பட்டதால் ஆங்கிலேயர் தமது முழு சக்தியையும் பிரயோகித்து போராட்டத்தை அடக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். கண்டி ராசதானியிலிருந்து ஆங்கிலேயரை விரட்டக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனா ஆங்கிலேயர் தங்களுடைய பலத்தை கொண்டு என்ன செஞ்சாங்க, போராட்டத்தை அடக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் ஆங்கிலேயருக்கு சார்பான பிரதானிகள் சிலர் இருந்தாங்க. எக்னலிகொட, மொள்ளிகொட போன்றாக்கள் ஆங்கிலேயருக்கு சார்பாக இருந்தாங்க. அதனால தான் அந்த போராட்டத்தை ஆங்கிலேயரால் அடக்கி கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த காலத்துல இருந்தாங்க, காட்டி கொடுத்தாங்கன்னு சொல்ற அந்த ஆக்கள் இருந்த எக்னலிகொட, மொள்ளிகொட அந்த காலத்துல ஆங்கிலேயருக்கு சார்பாக இருந்து அவங்களுடைய பிரதேசங்களூடாகத்தான் போராட்டத்தை அடக்குவதற்கு படைகளையும் ஆயுதங்களையும் கொண்டு போனாங்க. பிரச்சனைக்கு தான் காரணம், தோல்விக்கு. பாருங்க, கண்டியின் ஆட்சியை இழந்து விடுவோமோ என அஞ்சிய பிரித்தானியர் போராட்டத்தை அடக்குவதற்கு மார்ஷல் லோ எனும் இராணுவ சட்டத்தை பிரயோகப்படுத்தினர். அத்தோடு பால்நில கொள்கையை கையாண்டு, பால்நில கொள்கைன்னு சொல்றது விவசாய நிலங்களை, காணிகளை, வீடுகளை தீயிட்டு கொளுத்தி அழிப்பது. இப்ப எல்லாம் போராட்டத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களோட காணிகள் எல்லாம் எரிக்கப்படுற நேரம் மக்கள் போராட்டத்தை கைவிட்டுட்டு தங்களோட சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வந்துருவாங்க, போராட்டத்தை கைவிட்டுருவாங்க. அப்படிங்கிற நிலையில போராட்டத்தை அடக்குனாங்க. மார்ஷல் லோன்னு சொல்றது எல்லாரையும் கைது செய்யறது, துப்பாக்கி பிரயோகம், இப்படி நிறைய வேலைகளை அவங்க என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. பாருங்க, பொதுமக்களின் வீடுகள், பயிர், உணவுப் பொருட்கள் என்பவற்றுக்கு தீயிட்டு அழித்தொழித்து போராட்டத்தை முடக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதனால் போராளிகள் பெரும் இடர்பாடுகளுக்கு உள்ளானதோடு சிறிது காலம் செல்வதற்கிடையில் போராட்டம் தோல்வியை நோக்கி நகர தொடங்கியது. சிறிது காலத்திலே போராட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சு. இந்த போராட்டம் தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் தான் போராட்டம் முழுமையாக திட்டமிடப்படாமை. போராட்டம் ஆங்காங்கே இடம்பெற்று திட்டமிட்டு போராட்டம் செய்யல. ஆங்கிலேயர் மேற்கொண்ட கடுமையான அடக்குமுறை, போராளிகளால் முகம் கொடுக்க முடியாம, இதெல்லாம் இலகுவா நீங்க எழுதிடலாம். போராட்ட தோல்வி அடைஞ்ச காரணம்.
போராட்ட தலைவரிடையே காணப்பட்ட தனிப்பட்ட மனத்தாக்கம். இந்த போராட்ட தலைவர்கள் இருக்காங்க தானே, அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்ல. அதனால போராட்டம் தோல்வி அடைஞ்சது. ஆங்கிலேயரின் ஆயுத பலத்திற்கு முகம் கொடுக்க போராளிகளால் இயலாமல் போனோமே. அடுத்த கட்டம், ஆங்கிலேயருடைய ஆயுத பலத்துக்கு நம்ம என்ன, அவன் துப்பாக்கி வச்சுட்டு வரோம், நாங்க கத்தியும் வாழையும் வச்சுட்டு வரோம், ஒண்ணும் செய்ய முடியாது. அரசனாக முன் வந்த துரைசாமி போலியானவன் என தெரிந்ததால் போராளிகள் அதைரியம் அடைந்தமை. துரைசாமி போலியானவன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அவன் ஒரு பிக்கு, அவர் தான் தன்னை துரைசாமின்னு சொல்லிட்டு வந்துட்டார் அப்படின்ற நிலை வந்ததோட மக்கள் தைரியத்தை இழந்துட்டாங்க. எப்படி அவரை கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா, ஆங்கிலேயர் சொன்னாங்க இவன் போலியானவன் சொல்லி சொன்னாங்க. அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளல. ஒவ்வொரு வில்லச மக்களுக்கு ஒரு சந்தேகம், எங்கேயோ பார்த்த முகம் அப்படின்னு சொல்ல பார்த்தா, தேடி பார்த்தால் அவர் இருந்த விகாரையில அவர் இல்ல. பார்த்தால் இவர் தான் அந்த துரைசாமிங்கிற பேர்ல வந்த போலியானவர். ஆகவே தங்களை காக்க வந்த மன்னன்னு சொல்லி ஏமாத்திட்டாருன்னு சொல்லி மக்கள் போராட்டத்திலிருந்து விலக வேண்டிய நிலை உருவானது. விளைவுகளையும் பார்த்துருவோம் பிள்ளை, இன்னைக்கு விளைவு மட்டும் பார்த்துருவோம். பாருங்க, போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய கெப்பட்டிபுல மடுகல்ல எனும் தலைவர்கள் இராணுவ நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டு சிறைச்சேதம் செய்யப்பட்டனர். கெப்பட்டிபுல மடுகொல்லையும் கொண்டுட்டாங்க, தலை துண்டிக்கப்பட்டு விட்டது. எஹலபுல உட்பட இன்னொரு பிரிவினர் மொரிஷியஸ் தீவுக்கு நாடு கடத்தப்பட்டாங்க. நாடு கடத்தினால் அங்கிருந்து திரும்பி வர முடியாது. 1815 ஆண்டு கண்டி ஒப்பந்தம் கைவிடப்பட்டு 1818 கண்டி பிரகடனம் மூலம் ஆங்கிலேயர் அதிகாரம் உறுதிப்படுத்தப்பட்டது. தங்கள் அதிகாரத்தை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். கண்டி பிரதானிகள் அதிகாரங்கள் சலுகை நீக்கப்பட்டு அவை பிரித்தானிய அதிகாரியின் வசம் ஒப்படைக்கப்பட்டன. 815 தங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லித்தான் போராட்டம் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்தது, அறவே அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லாத நிலை கண்டியில உருவாகியது. சரியா, இதுக்குரிய வினாக்களை நாங்க அடுத்த கிழமை செய்வோம். இத படிச்ச அவ்வளவு விஷயம், 48 போராட்டம் படிக்க இருக்குது. அடுத்த கிழமை அதை படிச்சிருவோம். அதுக்குள்ள இதுல உள்ள வினாக்கள் சந்தேகங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அடுத்த கிழமை வாங்க. சரியா? ஓகே, குட் நைட். லெஃப்ட் ஆகுங்க இப்ப. ஓகே சார். பாய் சார், தேங்க்யூ சார். Thank you, sir. Bye, sir. Good night. குட் நைட். ஓகே, லெஃப்ட் ஆகுங்க பிள்ளை. கிதுஷனா, சஸ்மிகா, சவிஸ்கர், சாரிஷ், வாங்க.